வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை அணுசக்தி ஆய்வாளர் ஈரானின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த அணுசக்தி நிலையங்கள் ஒற்றை விமான தாக்குதலால் அழிக்க முடியாத அளவுக்கு நிலத்தடியில் ஆழமாக உள்ளன என்ற தகவலை வெளியிட்டுள்ளார். இது எதிர்கால இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க ராணுவ நடவடிக்கையின் சிக்கலான தன்மை குறித்து கடுமையான எச்சரிக்கையினை எழுப்புகிறது. ஈரானிய அணு ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று இஸ்ரேல் பல தடவைகள் வெளிப்படையாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்காவிட்டால் ஈரானிய அணு ஆலைகளை தாக்குவதை தவிர வேறு தீர்வு கிடையாது என்று தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்ய கால அவகாசமும் கொடுத்துள்ளார். இப்போது அமெரிக்காவும் ஈரானும் நடத்தும் நேரடி பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒப்பந்தத்திற்கு அருகில் கூட இல்லை என்று பேச்சுவார்த்தையாளர்களுடன் தொடர்புடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தவிர ட்ரம்ப் தொடங்கிய எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இதுவரை வெற்றியடையவில்லை. வெற்றியடைவதற்கான அறிகுறிகளும் தென்படவில்லை. அதனால் ட்ரம்ப் உண்மையிலேயே தமது சொல்லை காப்பாற்றப் போகிறார் என்றால் ஈரானிய அணு ஆலைகளை தாக்குவதை தவிர அமெரிக்காவுக்கு வேறு தீர்வு கிடையாது. சர்வதேச அணுசக்தி அமைப்பு IAEA-யின் தலைவர் ரஃபால் குரோசி அது பற்றி கூறிய போது மிகவும் உணர்திறன் வாய்ந்த விஷயம் என்னவென்றால் அது அரை மைல் அல்லது சுமார் 800 மீட்டர் நிலத்தடியில் அமைந்துள்ளது. நான் அங்கு பல முறை சென்றுள்ளேன். மேலும் அங்கு செல்ல நீங்கள் கீழே 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 செல்லும் ஒரு சுழல் சுரங்க பாதையில் செல்ல வேண்டும் என்று கூறினார். அமெரிக்க ஈரானிய அணுசக்தி பேச்சுவார்த்தையில் தோல்வி மத்திய கிழக்கில் ஒரு பெரிய அளவிலான மோதலை தூண்டக்கூடும் என்ற கவலைகள் அதிகரித்து வருவதால் இந்த ஈரானிய பிரச்சினை பேரழிவை ஏற்படுத்தும் அசாதாரண ஆற்றலை வைத்திருக்கிறது என்று குரோசி எச்சரித்துள்ளார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இது பெரும்பாலும் இராணுவ நடவடிக்கைக்கு வழிவகுக்கும். ஈரானிடம் இன்னமும் அணு ஆயுதங்கள் இல்லை என்றாலும் அதை உற்பத்தி செய்ய போதுமான பொருட்களை இப்போது உள்ளன என்று குரோசி தெரிவித்தார். தற்போது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை, ஆனால் அதற்கு தேவையான பொருட்கள் உள்ளன என்று மேற்கத்திய உளவுத்துறையின் எச்சரிக்கையை எதிரொலிக்கும் விதத்தில் அவர் கூறினார். இந்த எச்சரிக்கையை இஸ்ரேல் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கூறியது. அதே நேரத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது மிக தந்திரமானது. காரணம், ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் ஒரு இடத்தை மையப்படுத்தி நடக்கவில்லை. மாறாக ஈரானின் அணுசக்தி திட்டம் பல்வேறு இடங்களில் செயல்படுகிறது. அவற்றில் பல வலுவூட்டப்பட்டவை மற்றும் நிலத்தடியில் ஆழமாக அமைந்துள்ளன. இதனால் அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் எந்த ஒரு தாக்குதலும் ஒரே நேரத்தில் பல தளங்களை குறிவைக்க வேண்டும். தாக்குதலை நடத்தும் போது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு வித ராணுவ சவால் உள்ளது. யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தப்படும் மையவிலக்கு பாகங்கள் உட்பட ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் பல முக்கிய கூறுகளின் சரியான இடம் தங்களுக்கு தெரியாது என்று IAEA கூட ஒப்புக்கொண்டது. அதே நேரத்தில் ஈரானுக்குள் உள்ள ரகசிய அணுசக்தி அமைப்புகள் பற்றி சர்வதேச அணுசக்தி அமைப்பு IAEA-க்கு தெரிந்திராத சில தகவல்கள் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உள்ளது. அந்த இடங்களை தாக்குவது தொடர்பான ராணுவ சவால்களையும் மொசாட் அறிந்திருக்கலாம். ஈரானிய அணு ஆலைகளை தாக்குவது தொடர்பாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையிடம் ஒரு போர் திட்டம் பல ஆண்டுகளாக இருப்பதாகவும் அந்த போர் திட்டத்தில் காலாகாலமாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மாற்றங்களை செய்து வருவதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகின்றது. அந்த மாற்றங்களில் போர் திட்டத்தில் புதிய இலக்குகளை சேர்த்தல், தாக்குதல் முறைகளை மாற்றுதல் அல்லது மேம்படுத்தல் செய்வது உட்பட பல விஷயங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த போராட்டத்தில் தொடர்ந்து மாற்றங்களை செய்ய இஸ்ரேலிய விமானப்படை அதிகாரிகளையும் உள்ளடக்கிய ஒரு குழு நிரந்தரமாகவே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இஸ்ரேல் பல தளங்களில் வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை நடத்த முடியும் என்று இஸ்ரேலிய ராணுவ ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது அதிக ஆபத்து நிறைந்தது மற்றும் பல சுற்று தாக்குதல்கள் தேவைப்படுகின்றன. அத்துடன் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்ட ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளான S-300 மற்றும் பல உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை எதிர்கொள்கிறது. முன்னர் ஈரானுக்கு நடத்தப்பட்ட சிறிய அளவிலான தாக்குதல்களில் ஈரானிய பாதுகாப்பு அமைப்புகளை சமாளிக்கும் திறனை இஸ்ரேல் நிரூபித்துள்ளது. அதேபோல் ஹெஸ்போல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய சமீப கால போரில் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் ஹெஸ்போல்லாவின் தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா உட்பட பலர் மீது வெற்றிகரமான தாக்குதல்களை நடத்தி தரையடி தாக்குதல்களின் தனது திறனையும் இஸ்ரேல் நிரூபித்துள்ளது. லெபனானில் தரையடியை அவ்வளவு ஆழமாக இஸ்ரேலால் தாக்குதல் நடத்த முடியாது என்று ஹசன் நஸ்ரல்லா நம்பியிருக்கலாம். இருப்பினும் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி வசதிகளுக்கு எதிரான வெற்றியை அடைவது மிகவும் சிக்கலானதாக இருக்கும். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் செயல்பாட்டில் 2 மிக முக்கிய தளங்கள் 3 மாடி நிலத்தடியில் கட்டப்பட்ட நட்டான் செறிவூட்டல் வசதி மற்றும் மேலே மலைகளில் இயற்கை தடையுடன் கூடிய இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஃபோர்டோ ஆகியவை உள்ளன. இஸ்ரேல் தரையடி சுரங்கங்களை தாக்க 5000 பவுண்ட் பங்கபஸ்டர் குண்டுகளை வைத்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாவிட்டால் ஃபோர்டோ போன்ற ஒரு தளத்தை அளிக்கும் அளவுக்கு அந்த குண்டுகள் சக்தி வாய்ந்தவை அல்ல என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் ஹசன் நஸ்ரல்லாவின் தரையடி மறைவிடத்தில் நடத்திய தாக்குதல்கள் அப்படியான தாக்குதல் தான்.
அந்த தாக்குதலின் போது குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் அடுத்தடுத்து 5000 பவுண்ட்ஸ் பங்கபஸ்ட குண்டுகளை குறி தவறாமல் விழவைத்து தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் உக்தி 5000 பவுண்ட் பங்கபஸ்ட குண்டுகள் வளமையாக எவ்வளவு ஆழத்திற்கு தரையடியே ஊடுருவ முடியுமோ அதைவிட ஆழமாக தரையடியே ஊடுருவ வைத்தது. மறுபுறம் அமெரிக்காவுடன் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த தரையடி சுரங்க தாக்குதல் திறனுள்ள குண்டு உள்ளது. 30,000 பவுண்ட் அல்லது 14,000 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்களுடன் கூடிய MOP குண்டு GBU-57A அல்லது GBU-57B. இதை அனைத்து விமானங்களாலும் ஏவ முடியாது. அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானத்தால் மட்டுமே ஏவப்படக்கூடிய குண்டு GBU-57A அல்லது B. இது இப்போது ஈரானுக்கு அருகே இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியா தளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இஸ்ரேலிடம் போதுமான 5000 பவுண்ட் எடையுள்ள குண்டுகள் இல்லை என்று அமெரிக்க விமானப்படையின் முன்னாள் ஜெனரல் சார்லஸ் வால்ட் கூறினார். அதே நேரத்தில் அந்த குண்டுகளை அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு கொடுக்க முடியும். அவர் இப்போது அமெரிக்க ஜூத தேசிய பாதுகாப்பு நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இந்த அமைப்பு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை ஆதரிக்கும் இணைப்பாக உள்ளது. அவர் மேலும் கூறிய போது, அமெரிக்காவின் உதவி இல்லாமல் இஸ்ரேல் மட்டும் நடத்தும் தாக்குதல் மிகவும் மெதுவாகவும் பயனற்றதாகவும் இருக்கும். ஏனெனில் அவர்கள் வைத்திருக்கும் தளங்கள் மற்றும் ஏவுகணைகளின் வரம்புகள் போதுமானதாக இல்லை என்றார். வால்ட்டின் கூற்றுப்படி அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு நடவடிக்கை ஈரானிய வசதிகளுக்கு பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை வைத்திருக்கிறது. ஆனால் அது இன்னமும் பல நாட்கள் எடுக்கும், மேலும் முழு வெற்றியை உறுதி செய்யாது. இருப்பினும் ஈரானிய அணு ஆயுத திட்டங்களை பல ஆண்டுகளுக்கு பின்புறமாக கொண்டு செல்ல முடியும் என்றார். அமெரிக்கா B-2 குண்டுவீச்சு விமானங்களை ஈரானுக்கு அருகில் இருக்கும் ஒரு தளத்தில் நிறுத்துவது டெஹ்ரானுக்கு ஒரு தந்திரோபாய செய்தியை கூறுவதாக கருதப்படுகிறது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் இராணுவ விருப்பங்கள் மேசையில் இருக்கின்றன. இருப்பினும் ஒரு பெரிய குண்டின் சக்தியுடன் கூடிய அத்தகைய தாக்குதல்கள் ஈரானின் திட்டத்தை தற்காலிகமாக பல ஆண்டுகள் தாமதப்படுத்த மட்டுமே முடியும். அதை முற்றிலுமாக அகற்ற முடியாது என்று அணுசக்தி மற்றும் இராணுவ ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அமெரிக்க உளவுத்துறையின் முன்னாள் ஆய்வாளர் எரிக் ப்ரூவர் கூறிய போது, ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா இஸ்ரேலை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் 2 சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் நேரத்தை வாங்குகிறீர்கள். மேலும் அது ஈரானை ஒரு எதிர் தாக்குதலுக்கு நெருக்கமாக தள்ளும் உண்மையான ஆபத்து உள்ளது என்று கூறினார். ஒரு இராணுவ தாக்குதல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முன்னேற்றத்தை சீர்குலைத்து தாமதப்படுத்தக்கூடும். ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் அணுசக்தி அறிவியல் அறிவு அல்லது உள்நாட்டு தொழில்துறை உள்கட்டமைப்பை அகற்ற முடியாது என்று பல நிபுணர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். தாக்குதலுக்கு பின்னர் என்ன நடக்கும்? ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களை மேலும் பலப்படுத்துவதன் மூலமும் அணுசக்தி திட்டத்தை துரிதப்படுத்துவதன் மூலமும் பதிலடி கொடுக்கும் என்று ஆயுத கட்டுப்பாட்டு சங்கத்தின் கெல்சி டேவன்ஃபோர்ட் கூறினார். மறுகட்டமைப்பை தடுப்பது கடினமான தொடர்ச்சியான சவாலாக இருக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரான் மீதான தாக்குதல் IAEA ஆய்வாளர்களை ஈரானிலிருந்து வெளியேற்றவும் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான எந்த ஒரு ஒத்துழைப்பை நிறுத்தவும் வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IAEA இப்போது ஈரானிய அணு ஆயுத தளங்களான நட்டான்ஸ் மற்றும் ஃபோர்டோ ஆகியவற்றில் உலகின் கண்களாக உள்ளது. அந்த கண்கள் இல்லாவிட்டால் ஈரானிய அணு ஆயுத தளங்களில் என்ன நடக்கிறது என்பது உலகுக்கு தெரியாது போய்விடும். ஈரானின் முன்னாள் அரசு பாதுகாப்பு தலைவரும் தற்போது உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் ஆலோசகருமான அலி ஷம்கானி தொடர்ச்சியான வெளிப்புற அச்சுறுத்தல்கள் மற்றும் ஈரான் இராணுவ தாக்குதலின் நிலையில் இருப்பது IAEA-இலிருந்து ஆய்வாளர்களை வெளியேற்றுவது மற்றும் ஒத்துழைப்பை நிறுத்துவது உட்பட தடுப்பு நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என்று எக்ஸ் தளத்தில் கூறினார். IAEA ஆய்வாளர்களை வெளியேற்றிய பின்னரே வடகொரியா தனது முதல் அணுகுண்டை வெற்றிகரமாக சோதித்தது. நீங்கள் ஈரான் மீது குண்டு வீசினால் அவர்கள் நிச்சயமாக அனைத்து சர்வதேச ஆய்வாளர்களையும் வெளியேற்றிவிட்டு குண்டுகளை தயாரிப்பதில் ஈடுபடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சர்வதேச அமைப்பிற்கான கார்னகி அறக்கட்டளை தளத்தின் ஜேம்ஸ் ஆக்டன் கூறினார். காசா, லெபனான் மற்றும் செங்கடல் போன்ற பகுதிகளில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரானின் அணுசக்தி திட்டம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மோதலும் பெரிய சக்திகளை உள்ளடக்கியதாகவும் முழு மேற்கு ஆசியாவின் பாதுகாப்பு நிலப்பரப்பையும் மாற்றக்கூடிய ஒரு பெரிய அளவிலான போரை தூண்டும் ஆற்றலையும் வைத்திருக்கிறது. உலகம் ஒன்றன் பின் ஒன்றாக உலகளாவிய பதற்ற நிலையை காணும் போது ஈரான் பிரச்சனையை கையாள்வதில் ஏற்படும் எந்த ஒரு தவறும் அப்பிராந்தியத்தை ஒரு பலவீனமான நிலையிலிருந்து ஒரு பெரிய அளவிலான மோதலுக்கு இழுத்துச் செல்லக்கூடும்.